வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாங்கனியினுடைய தொடர்ச்சி தாங்க பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்கனியை அந்த வண்ணத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை தள்ளி விட்டுடுவாங்க கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டதையும் அந்த மான் துளிர் வந்துடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராஜா அவர்களுடைய படை வீரர்களோட ராஜ மரியாதையோட இவங்களை கூட்டிகிட்டு போனோம் இளவரசியை அப்படின்றதுனால அங்கே வர சத்தம் கேட்டதையும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த வண்ணத்தை என்ன பண்ணிடுவா, அந்த இடத்துல போயிட்டு இந்த இளவரசி எந்த இடத்துல உட்காந்துருந்தாலோ அந்த மாங்கனி அதே இடத்துல போயிட்டு இவ முக்காடு மூடிக்கிட்டு போய் உட்காந்துக்குவா. உட்காந்ததே இளவரசர் என்ன நினைப்பார், ஓ மாங்கனி தான் இங்கே உட்காந்துருக்காங்க போல இருக்கு அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், வந்ததையும் இளவரசி இது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க, நம்ம நம்மளோட அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார். இவங்களும் முக்காடுக்குள்ளே இருந்ததுனால அப்படியே அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதே மாதிரி அரண்மனைக்கு போயிடுவார். அரண்மனைக்கு போனதையும் அங்கே ராஜா என்ன பண்ணுவார், அம்மா உன்னோட அந்த மூடி இருக்கிற அந்த முக்காடை எடுங்க, ஏன்னா இளவரசி என் மகன் தேடிட்டு வந்த அந்த இளவரசி யாருன்னு பார்க்கணும், அந்த அழகு தேவதைய அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படி சொல்லி கேட்பாங்க. கேட்டதையும் அப்போ என்ன பண்ணுவோம், உடனே இவன் என்ன சொல்லிடுவா, இல்லை கல்யாணம் ஆகிற வரைக்கும் திருமணம் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எங்களோட வழக்கத்தின்படி வேறு யாரும் எங்கள் முகத்தை பார்க்கக்கூடாது. 40 நாள் டக்குன்னு இப்படி சொல்லிடுவா, 40 நாட்கள் நாங்கள் யார் முகத்துலேயும் முழிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்றதுனால, ஏன்னா இங்கேருந்தே வெளியில் ஓடலான்னு தான் அவள் பிளான் பண்ணியிருப்பா. அதுக்குள்ளே இளவரசர் தான் கூட்டிகிட்டு வந்துட்டாரே, அதனால் இவ அந்த 40 நாள் அவகாசம் மாதிரி கேட்டுக்குவா. கேட்டுட்டு அதுக்குள்ளே எங்களுடைய அந்த வழிபாடு முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் ஆண்களுடைய மற்றவங்களோட முகத்தையே நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் என்ன பண்ணுவார், சரி அப்போனா அவங்கள அந்த புறத்தில் ஒரு இதுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு ரூமில் போயிட்டு தங்க சொல்லிடுவார். தங்க சொல்லனே அவங்க போயிட்டு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் இருப்பாங்க, அந்த பணி செய்கிறவங்கலாம், அவங்களோட போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அந்த ரூமில் போய் தங்கிடுவாங்க. தங்கினதையும் இங்கே என்ன பண்ணார், இளவரசரும் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படின்னா கூட எனக்கு முன்னாடியே தெரியணும், இளவரசர் உள்ளே வர்றது கூட யார் முகத்தையும் இந்த 40 நாட்களுக்கு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இளவரசர் மட்டும் பார்க்குறதுக்கு அனுமதி சொல்லிடுவாங்க. அப்போ இளவரசர் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு இவ யோசிச்சுட்டே இருப்பாள். யோசிச்சுட்டே இருந்ததையும் அப்போ சொல்வா, அப்போது இளவரசருக்கு சொல்வா, நீங்கள் கூட என்னுடைய முகத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நான் என்னை இது மாதிரி ஆண்கள் பார்த்தாங்கன்னா என்னுடைய அழகு எல்லாம் இதுவாயிடும், அப்படின்றதுலாம் மாறிடும், உருமாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்க. ஆமாம், இது மாதிரி சொல்லி அவரையும் பயமுறுத்தி வச்சிருவா. அப்போ என்ன ஆகுறது, யாருமே அவங்களோட முகத்தை பார்க்காதபடி இருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பணி செய்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு தூங்கிடுவாங்க, இரவு தூங்கி எழுந்ததையும் காலையில் வருவாங்க பணி செய்கிற பெண்கள். அவங்க பார்க்கும்போது இவங்க என்ன இளவரசி மாதிரியே இல்லையே, இப்படி ஒரு படுக்கையில் கூட அப்படி ஒரு இதுவாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு விகாரமான ஒரு தோற்றமாகவும் கை காலெல்லாம் பரப்பிட்டு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததையும் அவங்களுக்குலாம் பயங்கர ஒரு என்ன சொல்ல சந்தேகமாக ஆயிடுச்சு. இவரையா, இந்த பொண்ணையா போயிட்டு இளவரசர் அப்படி புகழ்ந்து பேசினார் அரண்மனைக்குள்ளே, இந்த பொண்ணுக்காகவா இவ்வளோ தூரம் கடலெல்லாம் தாண்டி போயிட்டு இந்த பொண்ணையா கூட்டிகிட்டு வந்தாருன்னு இப்படியே புரளி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பேசுகிறாங்க. அது அரண்மனை வரைக்குமே போகுது. அப்போ உடனே என்ன பண்ணுவார், இளவரசர் என்ன பண்ணுவார், சரி நான் வரேன், நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்கள் மூலமாக சொல்லி அனுப்புவார். சேவகன் சொல்லுவான், இது மாதிரி இளவரசர் வராருங்களா உங்களை பார்க்க அப்படின்னதையும் அந்த பணி செய்கிற பெண் போயிட்டு ராணி கிட்ட போயிட்டு இளவரசி கிட்ட போயிட்டு, அதாவது அந்த அந்த வண்ணத்திட்ட போய் சொல்ல போயிடுவாங்க. அப்போ அந்த வண்ணத்தை என்ன பண்ணுவா, என்னடா பண்ணுறதுன்னு அப்படி ரொம்ப யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணிடுவா, சரி வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இளவரசர் வந்ததையும் திரும்ப எப்போதும் போல் முக்காடு போட்டுட்டு அமைதியாக உட்காந்து இளவரசர் கேட்பார். இளவரசர் கேட்கும்போது உடனே ஒரு ஒரு சினுங்கள், முணுமுணுப்பா. அப்போது என்ன, ஏன் அழற மாங்கனி, என்ன விஷயம் சொல்லு, உனக்காக நான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்லுவாள், இது மாதிரிங்க எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, அதனால் நம்ம ஒரு பார்க்கில் ஒரு பூங்காவில் உட்காந்துருந்தோம்ல, அங்கே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு மூலிகை செடியை நான் பார்த்தேன் அந்த கிணத்துக்குள்ளே,
அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து 10 போட்டு அரைச்சி அதை வந்து தலையில் வந்து நெத்தி பொட்டில் 10 போட்டோம்னா அந்த தலைவலி எனக்கு போயிடும், அதனால் நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சொன்னதையும் இவருக்கு யோசிப்பார். யோசிச்சுட்டு சரி உன்னோட விருப்பப்படியே நான் எடுத்துகிட்டு வர செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுவார். வந்துட்டு சேவர்களுக்களை சொல்லிவிட்டு அந்த மான் துளிர் வந்திருந்தது இல்லையா, அந்த கிணத்துல தள்ளி விட்டதையும் மாங்கனி தான் அது. ஸோ அந்த செடியை வந்து என்ன பண்ணிடுவான், ஏன்னா இவளுக்கு வந்து அவள் இருக்கவே கூடாது, அவள் இருந்தால்னா இவளை கண்டுபிடிச்சி இவளை வந்து சிறை சேதம் பண்ணிடுவாங்க. அதனால் இவளுக்கு அந்த பயத்தினால என்ன பண்ணுறா, அவளை முழுவதுமாக இது பண்ணிடணும் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டான். அதுக்கு 40 நாள் முடியறதுக்குள்ளே இவ எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்ற மாதிரி. உடனே என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து செடியை பிடுங்கி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இவன் என்ன சொல்கிறான், அங்கே பணி செய்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த இடத்துக்குள்ளே ஒரு வேலை செய்வாங்க. அங்கே ஒரு வண்ணத்தி இருப்பாங்க. அந்த வண்ணத்தி என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜ அரண்மனைகளோட துணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு கொடுக்க வரவங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக ராஜா வீட்லேயே வேலை செய்கிறவங்க, அந்த அரண்மனைக்குள்ளவே இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நான் போயிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு அங்கே போய் அரைக்கும் போது அந்த கார்டனில் அந்த தோட்டத்தில் என்ன பண்ணிடும், இதை அரைக்கும் போது அதனோட துளிகள் என்ன பண்ணிடும், அந்த இடத்துல சைடில் கீழே விழுந்ததையும் அந்த இடத்துல விட்டு இவங்க எடுத்துகிட்டு இவங்க வந்துடுவாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து என்ன சொல்கிறது, அந்த செடி வந்து ரொம்ப அழகாக டக்குன்னு அந்த துளிர் விட்டு மான் தளிர் நல்ல ஒரு குட்டியாக ஒரு சின்ன செடி மாதிரி வளர்ந்துருக்கும். உடனே நிமிஷத்துலேயே இவங்க எடுத்துகிட்டு போய் இதை கொடுப்பாங்க. அவள் அது ஓரமாக சும்மா போடுற மாதிரி போட்டுட்டு அந்த வண்ணத்தை என்ன பண்ணுவாள், ஓரமாக வச்சுடுவாள். இவங்க கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பொழுது சாய்ந்ததும் உடனே அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், இது இப்படியே வந்து 1 வாரம் 1 மாத காலம் ஆகுது. இந்த மாங்கனி என்ன ஆகுது, சீக்கிரமாகவே ஒரு மாமரம் மாதிரி ஓரளவுக்கு இந்த இளம் மரம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வளர்ந்துட்டு அதில் ஒரு மாங்கனியும் வந்துடுது. ஒரே ஒரு மாங்கனி மட்டும் அந்த மரத்தில் இருக்குது. உடனே இவங்க சொல்லுவாங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த மாமரத்தில் ஒரே ஒரு கனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்ணத்தி இந்த வீட்டில் அந்த அரைச்சி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பார்த்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு சரி என்ன சொல்கிறது, ரொம்ப அதிசயமான மரம் போல் இருக்குது, இவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ந்து அதுலேயும் ஒரே ஒரு கனி இருக்கே இது அப்படின்னு சொன்னதையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இந்த பழத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்க, இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது விழும், பழுத்தா கீழே விழுன்றதுனால இவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த விஷயம் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த நம்ம இளவரசி போர்வையில் இருக்கிற அந்த வண்ணாத்திக்கு வந்து தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாங்கனியை ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, பறித்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நல்லா இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டிலையே வச்சுட்டு அந்த இது மாதிரி அந்த என்ன சொல்கிறது, மேலே லாஃப்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எங்கள் பாட்டி சொல்லும் போது சொருவோடு இரவானம் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, பரணை. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, சொருகி வச்சுட்டு அந்த கொட்டையை மட்டும் சொருகி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப எப்போதும் போல் வேலைக்கு போயிட்டு வருவாங்களாம். அப்போ ஒரு நாள் அது மாதிரி அடுத்த நாள் அது மாதிரி வேலைக்கு பழத்தை சாப்பிட்ட அடுத்த நாள் அவங்க வேலைக்கு போயிருக்கிற நேரமாக பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து ராஜா வந்து உள்ள இந்த வண்ணத்திக்கிட்ட கேட்டுட்ருக்கிறாரு, நம்ம வண்ணத்தி வந்தாங்கன்னா இந்த துணிகள் எல்லாம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வண்ணத்தி இந்த அரண்மனைக்குள்ளே வர நேரமாக பார்த்து அங்கே இருக்கிற அந்த கொட்டை என்ன பண்ணுது, கரெக்டாக வந்து வெடிச்சிட்டு அதுக்குள்ளே இருந்து மாங்கனி வெளியில் வர்றது. அந்த இடத்துல வந்து எப்போதும் நிகழ்வுகள் அவங்கள பற்றி தெரியும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. இந்த வண்ணத்தை என்ன பண்ணுறாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் பொண்ணாக மின்னுதுங்களாம். அப்படி ஒரு வெளிச்சமாக இருக்குதான். என்னடா இது இவ்வளோ எப்படி, அப்போ யாரோ திருட நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பொண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டுருக்கான் போல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமையலறை கட்டில் போய் பார்த்தாங்கன்னா அங்கே இருக்கிற பாத்திர பண்டெல்லாம் எல்லாமே பரப்பி திறந்து போட்ட மேனிக்கு எல்லாமே இருக்கான். என்னடா இது காலைல வச்சுட்டு போன சாப்பாடெல்லாம் காணும், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி பொண்ணாக இருக்குதே, அப்போ யாரோ திருட வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதையெல்லாம் இங்கே போட்டுட்டு
தப்பி ஓடிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களா, என்னடா பண்ணுறது, சரி இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எங்கேயாவது மறைச்சி வச்சிருவோன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணையும் என்ன பண்ணுவாங்க, தங்கம் வெள்ளி வைரம்லாம் கொட்டி இருக்கோல்ல, அவள் சிரிச்சிருப்பா இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓரமாக வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டு இவங்க எப்போதும் போல் நல்லா பூட்டிட்டு திரும்பவும் என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் நைட்டு தூங்கி எழுந்துட்டு நைட்டு எங்கடா அந்த திருட வந்துட போகிறான்னு பயத்தோடவே இருந்துட்டு அடுத்த நாள் திரும்பவும் எழுந்து வேலைக்கு போயிடும். திரும்பவும் அடுத்த நாளும் இதே நிகழ்வு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரே ரொம்ப சந்தேகமாகிடும். இதே மாதிரி ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து இவங்க இது மாதிரி தான் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வச்சு மூட்டை கட்டி எவ்வளோ தான் வைப்பாங்க, வீடே நிறையுது. அவங்க இருக்கிறது ஒரு சின்ன குடிசை வீடு, அது ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை, சரி இந்த திருடனை வந்து இன்றைக்கி எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு போர்வைக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே காலையிலேருந்தே அங்கேயே எப்போதும் போல் எல்லாத்தையும் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த நேரத்துக்கு கரெக்டாக 12 மணிக்கு அந்த மாங்கொட்டை என்ன பண்ணுது, பட்டுன்னு வெடித்து அதுக்குள்ளேருந்து ரொம்ப அழகான அந்த ரொம்ப என்ன சொல்கிறது, அழகினா அழகி, அப்படி ஒரு அழகியான அந்த இளவரசி வந்து வெளியில் வராங்க. மாங்கனி வெளியில் வந்ததையும் இவங்களுக்கு அந்த போர்வை இடுக்கு வழியாக பார்க்குறாங்க. அவளை பார்த்ததையும் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க நினச்சிட்டாங்க மோகினி பிசாசாக இருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு அவள் அழகு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறா, அங்கேயே என்ன பண்ணுறா, தண்ணி இருந்தது, தண்ணி எடுத்து அவள் எப்போவுமே வந்து அவள் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றது அவளுடைய வழக்கம். அப்போ என்ன பண்ணுறா, அந்த தண்ணி எடுத்து அங்கேயே ஊற்றி குளிச்சுட்டு அங்கே வந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து சிரிக்கிறா. அவளோட வயிறு நிறைஞ்சதையும் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். உடனே வந்து என்ன பண்ணுறா, சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவளே வந்து அழவும் செய்கிறா திடீர்னு. ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். ஏன்னா இளவரசர்கிட்ட போக முடியல, அவர் எங்கே போனார்னு இவளுக்கு தெரியல இல்லையா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் அழறா. அப்புறம் அவன் நிலைமையை நினச்சி திரும்பவும் அவள் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறா, திரும்பவும் எப்போதும் போல் அந்த கொட்டைக்குள்ளவே மூடிட்டா, உள்ளே போயிட்டு இதுவாகிடுறா, மறைஞ்சிடுறா. உடனே இதை பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த தடவை என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி சொல்லிட்டு அங்கே கொட்டி இருந்த அந்த தங்கம் வைரம் எல்லாத்தையும் எடுத்து திரும்பவும் மூட்டையாக கட்டிடுறாங்க. இவங்க யோசனை பண்ணுறாங்க, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடுத்த நாள் அதே மாதிரி இவங்க ஒளிஞ்சிருக்கோம். இப்போது தைரியத்தை வர வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவள் வெளியில் அந்த மாங்கொட்டையிலேருந்து வெளியில் வந்த உடனேவே என்ன பண்ணிடுறாங்க, இவங்க போயிட்டு இந்த சண்டை போடுறதுக்காக, பெண்கள்லாம் சண்டை போடுறதுக்காக பிடிப்பாங்க இல்லையா முடிய, அது மாதிரி பிடிச்சி நீ யாருடி இங்கே வந்திருக்க, நீ எந்த மோகினிடி அப்படின்லாம் பேசி அவளை என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. உடனே அவளுக்கு முடிய பிடிச்சா கோபம் வரும்ல, அவள் பயப்படுவா, என்ன சொன்னாலும் கேட்பா. உடனே அவளுக்கு என்ன ஆகுது, இவங்களுக்கு தெரியாமலே ஒரு எதேச்சையாகவே அந்த முடியை பிடிச்சி இழுத்து சண்டை போடும்போது அவள் உடனே என்ன சொல்கிறா, அம்மா என்னை விட்டுடுங்க, நான் இது மாதிரி நான் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கேம்மா, என்னை விட்டுடுங்கம்மா அப்படின்னதையும் அவளோட கண்ணீரை பார்த்ததையும் அவங்களுக்கு இரக்கமாயிடுது. ஆனாலும் நீ யாருன்னு சொல்லு, நான் பேய், நீங்கள் பயப்படுற மாதிரி நான் பேயோ பிசாசோ இல்லைம்மா, நான் வந்து ஒரு தேவதைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அடுத்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து விடுவாங்க. விட்டதையும் இவள் என்ன பண்ணுவா, இவளோட கதைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறா சொன்னதையும், அப்படியா அந்த இளவரசர் எப்படி இருப்பார் அப்படி சொன்னதையும், எங்கள் ஊர்லேயும் எங்கள் இளவரசரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு அவருடைய அங்க அடையாளங்கள்லாம் இவர் சொன்னதையும், அவர் பேரை சொன்னதையும் இவளுக்கு, ஆமாம்மா அவர் கூட தான் நான் வந்தேன், அவர் தான் எனக்காக வந்து என்னை கூப்பிட்டு வந்தார், அது இந்த நாடறிஞ்ச விஷயமாச்சே, நீங்கள் தான் அந்த இளவரசியா, அப்போ உங்கள் பேரை சொல்லி இன்னொருத்தி வந்து அந்த இடத்துல இருக்காமா, அப்போவே நாங்கள் எல்லாருமே சந்தேகப்பட்டோமா, இன்னும் வந்து ஆண்கள் யாருக்குமே தெரியாது, இப்போ உள்ள வேலை செய்கிற பணிப்பெண்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னதையும், அப்படிங்களா, எப்படியாவது என் கணவனோட என்னை சேர்த்து வைங்களேன் அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சுவா. நான் கட்டாயம் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவோம், அவர் ரொம்ப மகிழ்ச்சினால சிரிப்பா பாருங்க, சிரித்ததையும் அவங்க எதிர்க்கவே என்ன ஆகும், திரும்பியும் அந்த
நிறைய அந்த பொண்ணு ஆபரணம், பொண்ணு வைரம், முத்து எல்லாமே கொட்டும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னம்மா இப்படி இருந்தால் என்னை வந்து அரசர் பார்த்தாருன்னா என்னை வந்து திருடிட்டு வந்திருக்கேன், அரண்மனையிலேருந்து திருடிட்டு வந்துட்டேன்னு என்ன சொல்லுவாங்களே அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க, நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, நீங்கள் போங்க அரண்மனையில் போயிட்டு எனக்கு உங்கள் அரண்மனைக்கு மேலேயே வந்து எனக்கு ஒரு இருப்பிடத்தை, ஒரு வசிப்பிடத்தை எனக்கு கட்டித்தாங்க, நான் இந்த நாட்டுக்காக இவ்வளோ நிதி தரேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியாம்மா, நான் அப்படி சொல்கிறா நம்புவாங்களாம்மா, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னதையும் உடனே என்ன பண்ணுவாள், நான் இன்னொரு நாட்டு இளவரசி மாதிரி இவளை காட்டிக்கிட்டு இவ என்ன பண்ணுவாள், இந்த பொன்னாபரணங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு கொடுப்பாள். கொடுத்ததே ராஜா என்ன பண்ணுவார், அவங்க இதுலேயே அரண்மனைக்குள்ளவே என்ன பண்ணுவாள், ஒரு பெரிய இருப்பிடத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இவங்க எப்போதும் போல் காலையில் இந்த அம்மா வேலைக்கு வந்துடுவாங்க அரண்மனைக்குள்ளே, இவன் வந்து அந்த மேலேயே தான் தங்கிட்டு இருப்பாள். தங்கிட்டே இருந்துட்டு ரொம்ப நாளாக இவர் அதே எப்படியாவது நம்ம சேரணுமே, சரி எப்படியும் இந்த அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம், இப்போ எப்படி நம்ம வந்து நம்மளோட அந்த இளவரசரை எப்படி நம்ம பார்க்குறது, ஏன்னா காவல் மீறி போய் உள்ளே போய் இவங்களால பார்க்க முடியாது, இவங்கள சொன்னால் இந்த வண்ணத்தி வந்து வேறு ஏதாவது மாயம் செஞ்சு ஏதாவது பேசி திரும்பவும் இவங்கள வந்து இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவா, யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் பொறுமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ இருப்பாங்க. அப்போ இங்கே இந்த வண்ணத்தையும் வந்து ஒரு நாளும் போயிட்டே இருக்குது, 40 நாள் முடிய போகுது, அப்போ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது பாக்கி அப்படின்ற இது உள்ள என்ன பண்ணுவான், அவள் பயந்துக்கிட்டே இருப்பாள். பயந்துகிட்டே இருந்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா என்ன பண்ணுவார், மாடிக்கு வந்து மொட்டை மாடியில் ஏறி வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் காலார நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பார். ஆமாம், வந்து நிற்கும் போது என்ன பண்ணுவார், அவரோட மாடி வந்து வேற, இந்த பக்கம் மாடியில் இந்த அரண்மனை மாடியில் வந்து தான் இவங்களுக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்துருக்காங்க. இவங்களை வந்து ஒரு கௌரவமாக ஒரு தங்க வச்சுருக்காரு ராஜா. உடனே சொல்லிவிட்டு அங்கேருந்து இவர் பார்க்குறாரு, இங்கே ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க, யாரோ ஒரு பெண்ணு அழகான ரொம்ப இளம் பெண்ணாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இளவரசர் பார்க்குறாரு. நல்ல நீளமான தலைமுடியோட ஒரு அழகான கூந்தலை விரித்து விட்டுட்டு ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறாரு. யார் இந்த பெண் நம்மளோட அரண்மனையில், ராஜா இளவரசர் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அங்கே நின்று அந்த தலையை ஆற்றுவாளியாக குளிச்சுட்டு வந்துட்டு அப்போ ஆற்றும் போது அவளுடைய நிழல் வந்து அங்கே ஆடுறத அவர் அங்கேருந்தே பார்த்துட்டு இது என்ன, இது இளவரசி எப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து இறங்கி இந்த மாடிக்கு வராரு. வந்துட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ எப்படிம்மா இங்கே வந்த, நீ அங்கே தானே இருந்த, முக்காடிட்டு இருந்தியே, யாரும் பார்க்கக்கூடாது சொன்னியே, 40 நாள் இதுக்குள்ளே முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு நாள் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ராஜா, இன்னும் நான் தான் அந்த நீங்கள் கூப்பிட்டு வந்த அந்த இளவரசி அப்படின்னா, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ வேறு யாரோ மாயம் பண்ணுற, ஏதோ சித்து வேலை காமிச்சு என்னை ஏமாற்ற பார்க்குற, நீ யார் நீ அப்படின்னு. இல்லை நான் தான் உங்களுடைய இளவரசி அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார், கோவத்தில் என்ன பண்ணுவார், ஒரு அடி அடிச்சிடுவார். அடித்ததையுமே அந்த தேமல் வந்துடும் அவங்களுக்கு சைடில். உடனே அவருக்கு அப்போ நீங்கள் தானா, அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னது. அப்போ இவர் எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அரசர்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், அரசர்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி நடந்தது ராஜா, நீங்கள் வர்றதுக்குள்ளே அவள் வந்து ரொம்ப அனுதாபத்தினால அவளுக்கு வந்து எல்லா நகையும் அவுத்து கொடுத்தேன், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தள்ளி விட்டுட்டா அதுக்குள்ளே, அங்கேருந்து இந்த வண்ணத்தை அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க, இவங்கள வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இவங்க வந்து என்னை காப்பாற்றினவங்க அப்படின்னு சொன்னதையும் இவருக்கு ரொம்ப இதுவாகிட்டு உடனே அந்த இடத்துலையே என்ன பண்ணுறாரு, சரி வா நம்ம அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு உடனே இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மகாராஜா கிட்ட என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்தி மகாராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த வண்ணத்துக்கு மகாராஜா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, போர் சேவர்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த இவளை வந்து வண்ணத்தையை வந்து கூப்பிட்டு வர சொல்லுவார். கூப்பிட்டு வந்ததையும் அவெல்லாம் இன்னமும் நாடகம், இன்னும் ஒரு நாள் இருக்குது, நான் இப்போ பார்க்கக்கூடாது, என்னை எதுவும் பண்ணாதீங்க, முகத்தெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு இன்னமும் அந்த நடிப்பை இன்னும் அவளுக்கு தெரியாது, மாங்கனி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போது என்ன பண்ணுவார் ராஜா, அவளோட முகத்திரையை வந்து அகற்றுங்க அப்படின்னதையும் முகத்தை திறந்தா அவங்க வண்ணத்தி
அவ்வளோ கோபம் வரும் அந்த மகாராஜாவுக்கு. அந்த நாட்டு மக்கள் சபையில் எல்லாருமே கூடியிருப்பாங்க இல்லையா, அரண்மனை சபையில் எல்லாருக்குமே அவ்வளோ கோபமாக கத்துவாங்க. நீ இவ்வளோ ஒரு பொய் சொல்லி எப்படி ஏமாத்திருக்க, அதுவும் என்னோட இளவரசன் வந்து கடல் கடந்து போய் கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணை எப்படி நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இவளை வந்து சுண்ணாம்பு கால்வாயில் வைத்து சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவார். உடனே இந்த வண்ணத்தியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காலத்திலலாம் வந்து இப்படி தான் சிறைச்சேதம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதிகபட்ச தண்டனையாக இந்த சுண்ணாம்பு கால்வாயில் வச்சு இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கதை முடிக்கிறாங்க. இந்த கதையில் அந்த மாங்கனியும் அந்த இளவரசரும் திரும்பவும் ரொம்ப அழகாக ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழுறாங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து எப்படி இந்த சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப செல்லமாகவும் ரொம்ப பேம்பர் பண்ணி இருப்பாங்களே, அது மாதிரி அந்த சின்ன இளவரசர் மேலே அந்த நாட்டு மக்களுக்கு இருந்த அன்பு, அந்த மகாராஜாவுக்கு இருந்த அன்பு எல்லாமே வந்து மாங்கனி பார்த்து ரொம்ப பரவசத்தினால நல்ல கணவன் நமக்கு கிடச்சிருக்காரு அப்படின்றத அந்த இடத்துல உணர்றாங்க. அப்போ 2 பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழுறாங்க. அந்த ஊர் மக்களோட அவங்களுடைய ராஜாங்கம் வந்து நல்லபடியாக நடக்குது. இப்படி ஒரு வழியாக இந்த கதை அடுத்த கதை என்னன்னா சுக்குமாந்தடியும் மந்திரக்கோட்டும். இப்படி அடுத்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.